இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரதுக்கான உரிமை இந்த ஜனநாயக நாட்டில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம் அப்படின்ற சிந்தனை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வந்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு இந்த வருவியா வர மாட்டியா அப்படின்ற மாதிரி நான் வரட்டுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். இந்த பொல்லாதன் படத்தில் வந்துட்டு கருணா சொல்லுற டீ கடைக்காரரை நீ கேள, டேய் நீ கேள அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி முட்டாள்தனமாக ஒரு ஜோக்கர் தனமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தான் நீங்கள் பண்ணுறதே இருக்குது. உங்கள் தலைவரும் நீங்களும் என்ன ரேஸில் ஓடுற குதிரையா? உங்களை வந்துட்டு நாங்கள் கமான் அப்படின்னு சொன்னால் தான், நீங்கள் அப்படி சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு சில பேரில் இந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் இருப்பாங்க, இந்த தாய்மாம இல்லை நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை டூரோ எதுக்கோ அவங்க வந்து வரத்துக்கு தயாராக இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்கள வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சி கூப்பிட்டா தான் வருவாங்க. மற்றபடி வந்துட்டு சாதாரணமாக எப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ப்பா வந்துருப்பா, இந்த மாதிரி டூர்ப்பா வரா அப்படின்னு சொன்னாலும் வரது கிடையாது. அவங்கள பிடிச்சி தொங்கணும், அப்படி தொங்கினா தான் அவங்க வருவானுங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பானுங்க. அந்த மாதிரி உங்கள் தலைவர் பண்ணார், அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அதே ஸ்டைலில் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் அது என்ன மிஸ்டர் கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த வாயை கோணையாக வச்சுட்டு பேசுகிறீங்க என்ன உங்கள் தலைவர் ஸ்டைலா? ஆக்சுவலாக உங்கள் தலைவரை யாரும் மதிக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தலைவரை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வராதிங்க. உங்களே யாரும் மதிக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் அது நீங்கள் ஆக்சுவலாக அந்த வாயை கோணையாக வச்சுக்கலாம். அதில் ஒன்று மட்டும் தான் மாஸ்டர் மிஸ்ஸிங்கு. வாயை கொஞ்சம் கோணையாக வச்சுட்டு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா அந்த வீடியோ ஒரு 18 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும்ல. அந்த வீடியோ ஃபுல்லாக ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்னா, அந்த ரோபோ சங்கர் பேசுகிறல அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கோடு குவிச்சு அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இத்தனை பேர் படிக்க வைக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இந்த குழந்தைங்களாம் தத்தெடுத்து வளர்க்குறேன்னு. எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் இதெல்லாம் பண்ணது கூட பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஆனால் இங்கே பாருங்கள், நான் வந்து இவனை தத்தெடுத்து வளர்த்தேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன் அப்படின்னு. நீங்கள் நல்லவர் தான், உங்களை வந்துட்டு யாரும் இங்கே கெட்டவரும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமாக உங்களோட சுயலாபத்துக்காக மற்றவங்க வந்து பகடைக்காயாக வைக்காதீங்க அப்படின்றத நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா. அந்த பொதுவாக சொல்லுவாங்களே, வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னடனா ஊர் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கூட்டு வந்து காமிச்சு அதை உங்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறதுன்றது சத்தியமாக நல்லா இல்லை. ஆக்சுவலாக மாஸ்டர் நல்லவர் தான். என்ன 10 ரூபா கொடுத்து ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அதை 10,000 பேர் தெரிகிற அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணிப்பார். அதுதான் அவர்கிட்ட ஒரு குறை. மற்றபடி மாஸ்டர் நல்லவர் தான். இன்னொரு குறை என்னென்னா, அவர் பண்ணுறதெல்லாம் சில சமயம் கிரிஞ்சுத்தனமாக இருக்கும், ரொம்ப காண்டாக இருக்கும். இது நீ பண்ணாமலே விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர கிரிஞ்சுத்தனமாக பண்ணார். மற்றபடி மாஸ்டர் நல்லவர் தான்.